வணக்க மக்களே, ஒரு சின்ன கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற இடத்த நரகமாகவும் சொர்க்கமாகவும் மாற்றுறது நம்ம செய்கிற செயலில் தான், நம்ம பழகிற பழக்கத்தில் இருக்குது. அதை தான் ஒரு சிஷியன் வந்து குருகிட்ட வந்து கேட்டாராம், குரு எனக்கு வந்து நரகத்தை சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி வா, நான் கூட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. போயிட்டு நரகத்தில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஐயோ அம்மா அழுகுறல் ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் டேபிளில் வந்து எல்லா வகையான உணவுகள் எல்லா இதெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்களால எடுத்து சாப்பிட முடியல. ஏன்னா கீழே இறந்தது கை காலெல்லாம் கட்டி அப்படியே அவங்க நரகத்துக்கு வரவும் கை காலெல்லாம் அவங்களால மறக்க முடியல. அதனால் இவ்வளோ ஆசைப்பட்ட எல்லாமே இருக்குது, நம்மளால் சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரகத்தில் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு உட்காந்துருக்காங்க. இதை காமிச்சிட்டு குருநாதர் வந்து அடுத்து வந்து நம்ம சொர்க்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போகிறாங்க. அங்கே எல்லாருமே சிரித்து சந்தோஷமாக அப்படியே ஒருத்தர் இதாக ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தா அங்கேயும் அதே ப்ராப்ளம் தான். இறந்தவங்க கை காலில் மறக்க முடியல, இருந்தாலும் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அவங்க பண்ண ஒரு செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொர்க்கத்தில் இருக்கவங்க அவங்களா சாப்பிடல, கைதான மறக்க முடியாது, நான் உனக்கு ஊட்டி விடுறேன், நீ எனக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஊட்டி விட்டு ஆசைப்பட்ட சாப்பிட்டு எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம இருக்கிற இடத்த நரகமாகவும் சொர்க்கமாகவும் மாற்றுறது வேறு எங்கேயுமே இல்லை. சொர்க்கம் நரகம் எல்லாமே இந்த உலகத்தில் தான் இருக்குது. அது நம்ம செய்கிற செயலில் நம்ம சுயநலமாக இல்லாமல் எல்லோரும் பொதுநலமாக சகித்தன்மையோடு இருந்தால் நம்ம இருக்கிற இடமே சொர்க்கமாக மாற்றலாம். நன்றி.